அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சண்டே நம்ம சேனலில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 25K அப்லோட் பண்ணிருந்தேன். ஸோ நீங்கள் 25,000 ப்ரைஸில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தால் அந்த லிஸ்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் கார்டு கொடுக்குறேன். அதோட இன்றைக்கி அப்டேட்ஸ், பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா பேன் ஆகுமா ஆகாதா, அது என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் பொனான்சா சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ஏர்டெல் அவங்களுடைய 5G லான்ச் பற்றி தகவல் வெளியாக இருக்குது, லான்ச் டேட்டே தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக்னிக்கல் 559 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட், வாட்ஸ்அப் மல்டி டிவைஸ் ஃபீச்சரில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஃபீச்சர் வந்து பேட்ச் வைஸாக எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. அகைன் முதல்ல வந்து வாட்ஸ்அப் வெப் வெர்ஷன் தான், ஆண்ட்ராய்டுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் வெப் வெர்ஷனில் வந்து முதல்ல டெஸ்டிங் கரெக்டாக இருந்தால் எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கிறது தான். இப்போவே தற்சமயம் எல்லாருமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வாட்ஸ்அப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டே ஆன்லைன் இல்லைனா ஸ்டே கனெக்டட் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இனிமேல் இந்த ஃபீச்சர், அதாவது மல்டி டிவைஸ் கனெக்ட் இவங்க ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணாலும் அந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யூஎஸ் கமிட்டி ஓட்டில் வந்து பிக் டெக் கம்பெனிஸ்க்கு வந்து 5 பில் இவங்க பாஸ் பண்ண போகிறதா தெரியுது. இந்த பிக் டெக் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள், ஃபேஸ்புக், ஆப்பிள், அமேசான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க பாஸ் பண்ண போகிற பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்களுடைய கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டே வந்து கொஞ்சம் வந்து ஷேக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து போர்ட்டபிலிட்டி அண்ட் இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இப்போ ஃபேஸ்புக் வேண்டாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம குவிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அதில் இருக்கும் இல்லையா. ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. ஒன்ஸ் வேண்டாம் அப்படின்னு குவிட் பண்ணும்போது எல்லாமே டெலீட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்ச்சை வந்து இன்னும் ஓப்பனாக வச்சுக்கணும், தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய புது ரூல்ஸ் கொண்டு வராங்க. பார்க்கலாம் பிக் டெக் கம்பெனிஸ் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் பொனான்சா சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 21 24 வரைக்கும். இந்த சேலில் யாருக்கெல்லாம் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை HDFC கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் 1000 ரூபாய் ஆஃபர், அதோட EMI டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு நோ காஸ்ட் இருக்குது. இந்த 2 ஆஃபர்ஸ் தான் இங்கே மெயினாக இருக்குது. அகெயின் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் இருந்ததோ ஐஃபோனுடைய சீரீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு 10R 11 12 எல்லாத்துலேயும் ஆஃபர் இருக்குது. போக்கோவுடைய X3 Pro, போக்கோ M3 இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் ஆஃபர் இருக்குது. Infinix Hot 10s, Realme Narzo 30A இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் ஒருவேளை HDFC கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏர்டெல் ஃபைனலாக இந்தியாவில் அவங்களுடைய 5G ரோல் அவுட் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மேட் இன் இந்தியா 5G வந்து பெஸ்ட்டாக இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணுறதுக்காக டாட்டாவோட கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் 5G அண்ட் டாட்டாவுடைய கொலாபரேஷனில் தான் இந்தியாவில் 5G இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அகைன் இந்த 5G லான்ச்க்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2022 ஏர்டெல் யூசர்ஸ் எல்லாம் 5G என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மீட்டிங்கில் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி 2022 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் ஏர்டெல் தரப்புலேருந்து 5G அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஏர்டெல் யூசர்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுடைய ஏர்லி ஆக்சஸ் லான்ச் ஆனதுலேருந்து ஒரு பக்கம் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ரிலாக்ஸ்டாக நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இதை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் ரிக்வஸ்ட் அதுவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கேம் பேன் ஆகுமா ஆகாதான்னு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து ப்ரூஃபோட IGN இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் வந்து பேன் ஆகிறதுக்கான எல்லா ப்ரூஃபோ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து இந்த கேமை வந்து ஒரு டீமாக அவங்க விளையாடி டேட்டா பேக்கெட் ஸ்னிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஆப் வழியாக எந்த சர்வரில் சேவ் ஆகுது அப்படின்னு டிடெக்ட் பண்ணலாம். இதை டிடெக்ட் பண்ணி அவங்க வந்து ப்ரூஃப், அதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டே கொடுத்துருக்காங்க. இதில் சேவ் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் சர்வரில் சேவ் ஆகுது, ரஷ்யா, US, இந்தியாவில் மும்பை 4 இடங்களில் சேவ் ஆகிற மாதிரி இங்கே டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஸோ சைனீஸ் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு காரணத்துக்காக தான் PUBG இந்தியாவில் பேன் பண்ணாங்க. மறுபடியும் சைனீஸ் சர்வரில் போய் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா சேவ் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டோம். பட் இது வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா இன்னும் அஃபிஷியலாக லான்ச் ஆகலை. ஸோ அஃபிஷியல் லான்ச்சுக்கு அப்புறம் தான் எங்கே இது சேவ் ஆகிறது அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக தெரியும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்குது. PUBGலேருந்து தான்
எல்லாருக்கும் Battleground மொபைல் இந்தியாவுக்கு வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பழைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனாலேயும் இந்த சர்வர் வந்து அங்கே ஷோ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் இருக்குது. அதோட BGMI அதாவது இவங்களுடைய ப்ரைவசி பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்பட்ட இன்டர்நேஷ்னல் சர்வர்ஸில் நாங்கள் சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ப்ரைவசி பாலிசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயம் பார்க்கும்போது வந்து இந்த கேம் பேன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஒன்ஸ் இது அஃபிஷியலாக லான்ச் ஆகும்போது இந்தியன் சர்வர்ஸ்லேயும் இவங்க கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம். அப்படி இல்லைனா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் வந்து இது இந்தியா சர்வர்ஸ் மட்டும் காட்டலாம் அப்படிங்கிறது சில பேருடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் மறுபடியும் வந்திருக்கு. ஸோ IGN இந்தியா சொன்னது வந்து ஒருவேளை சைனீஸ் சர்வரில் சேவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இதை வந்து பேன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இல்லை இது வந்து ரொம்பவே ஷார்ட் டைம்க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறது கிராஃப்டன் தான் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். பார்க்கலாம் கிராஃப்டன் என்ன சொல்கிறாங்கன்னு. சாம்சங் உடைய டிஸ்பிளே யூனிட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சைனாவில் தான் அது நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக அவங்களுடைய நோய்டா ஃபேக்ட்ரி அதாவது இந்தியன் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டதா தெரியுது. ஸோ சாம்சங் அப்படின்னு சொல்லும்போது இது கொரியன் கம்பெனியாக இருந்தாலும் சில ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மேட் இன் சைனா போட்டிருக்கோம். ஏன்னா வந்து அங்கே தான் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக அங்கேருந்து இந்தியாவில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளேவாக இருக்கட்டும் பேட்டரி நிறைய விஷயங்கள் மேட் இன் இந்தியாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதோட சாம்சங் கேலக்ஸி M32 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நேற்று இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடசஸரை விட கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ஸ் 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 14,999 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 16,999. அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை ICICI பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் 1,250 இந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஆஃபரில் வாங்கலாம். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரொடசஸர் டிஸ்பிளேல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சூப்பர் AMOLED கொடுத்துருக்காங்க. 6000 mAh அதே மாதிரி தான் M31 இருந்தது. அதே தான் எக்ஸினோஸ்க்கு பதிலாக இங்கே G80ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸினோஸ் பதில் G80 எத்தனை பேருடைய சாய்ஸாக இருக்கும் தவிராமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரியல்மியுடைய X9 சீரிஸ் வந்து கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. ஸோ இந்த X9 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று X9 Pro X9 வந்து 778 Pro வந்து 870 இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல சைனாவில் லான்ச் ஆகும், அப்புறம் இந்தியாவில் வர டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்பவே குவிக்காக ரியல்மியுடைய X9 சீரிஸும் நம்ம ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட ரியல்மி தரப்புலேருந்து இன்னொரு புது சீரிஸ் இந்தியாவில் வர போகிறதா தெரியுது. ஆல்ரெடி ரியல்மியுடைய நம்பர் சீரிஸ், X சீரிஸ், C சீரிஸ், ரியல்மி GT சீரிஸ், நாசோ சீரிஸ்னு நிறைய சீரிஸ் போயிட்டுருக்கு. இப்போ வரப்போகிற சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி G1S இந்த ஸ்பேரில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதாவது G சீரிஸில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் எல்லாம் கிடையாது, பட்ஜெட் கேட்டகரியில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் C சீரிஸை இது ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து இன்னொரு புது சீரிஸ் இந்தியாவில் வரப்போகுது. இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி நம்ம பார்த்தா அவுட்லுக் எல்லாம் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேயோட காட்டியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ இன்ஃபினிக்ஸ் கொண்டு வருவாங்க, இது குளோபலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது வந்து 160 வாட் சார்ஜர் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் அவுட்லுக்கோட இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவிலையும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த டீசர் பார்க்கும்போது சாம்சங் உடைய MWC ஈவெண்ட்டுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜூன் 28 அன்னைக்கு இவங்க கண்டக்ட் பண்ண போகிறதா தெரியுது. அகைன் இந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இங்கே போஸ்டரில் ரிவீலாக இருக்கிறது பார்க்கும்போது ஒரு லேப்டாப், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன், பேட், வாட்சஸ் இதை பற்றி எல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் கேலக்ஸி MWC ஈவெண்ட் ஜூன் 28 அன்னைக்கு. ரெட்மியுடைய K40 அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பாப்புலரான சீரிஸ். இந்தியாவில் இது வந்து நிறைய போக்கோ கீழே ரீபிராண்ட் ஆயிருக்கு. இப்போ அடுத்ததாக ரெட்மியுடைய K50 சீரிஸ் வந்து சைனாவில் லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. அகெயின் K50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான், ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷனோட தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் லேட்டஸ்ட் சிப்செட்டோட லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. மேபி Snapdragon 888+ இவங்க லான்ச் பண்ணலாம், இல்லை 895 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மி K50 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் வரப்போகுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். ஏர்டெலுடைய மேட் இன் இந்தியா 5Gக்காக யாரோட கொலாப் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்விக்கான பதில் பிப் மோட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அருள். கங்க்ராச்சுலேஷன் அருள். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.